பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். குடும்பங்கள் சீர்கெட்டு போவதற்கு காரணம் என்ன? எனக்கு அன்பானே, குடும்பங்கள் எப்படி உருவானது சொன்னேன். ஆண்டவர் ஒரே ஒரு மனுஷனை தான் படைச்சார். அவனுக்கு தனியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஞானம் ஆண்டவருக்கு முதல்ல வந்தது. ஆகையினால்தான் தனியாக இருந்த மனுஷனுக்கு ஒரு நித்திரையை உண்டு பண்ணி, அயர்ந்த நித்திரையை உண்டு பண்ணி, அவனுக்குள்ளிருந்தே ஒரு எலும்பை எடுத்து ஒன்றை பெண்ணை சிருஷ்டித்து கொண்டு வந்தார். அவன் அன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். எல்லாவற்றையும் தான் உருவாக்கி வைத்த ஆசீர்வாதங்களெல்லாம் அவர்களுக்கு காண்பித்து, நீங்கள் இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று கையளித்தார். இப்படித்தான் குடும்பம் உருவானது. இந்த குடும்பங்களுக்குள்ளே புருஷன் என்பவன் யார், அவனுடைய கடமை என்ன? அநேக நேரங்களில் இதை மறந்துடுறோம். மனைவி என்பவள் யார், அவள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதை குறித்தெல்லாம் உங்களுக்கு இன்னும் சொல்லணும். எனக்கு அன்பார்களே, ஆண்டவரை அறியாத குடும்பங்கள் கூட தழைத்திருப்பதை இந்த வேதத்தில் பார்க்கிறோம். உதாரணமாக உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து எங்கிருந்தாலும் சரி தேடி எடுத்து யாத்திராகமத்திலே 1வது அதிகாரத்திலே 20-21 வசனத்தை அப்படி எல்லாரும் கையில் எடுக்கிறீங்களா? அப்படி தேடி யாத்திராகமம் 2வது புஸ்தகம் 1வது அதிகாரம் 20-21 வசனத்தை அப்படி கையில் எடுத்து எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடம். அல்லேலூயா. குயவனே குயவனே படைப்பில் காரணனே, அழி மண்ணால என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பில் காரணனே, அழி மண்ணால என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்கலாமா? யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனம். இதின் நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். சரி, ஜனங்கள் பெருகி 20-21 இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். எது நிமித்தம்? தேவனுக்கு பயந்து. எபிரேய ஸ்திரீகள் மருத்துவம் பார்க்க போகும்போது தான் எகிப்திய ராஜா கூட்டு சொல்றார், நீங்கள் மருத்துவம் பார்க்க போகும்போது அவர்களுக்கு ஆண் பிள்ளையாக இருந்தால் என்ன செஞ்சுருங்க, அழிச்சிருங்க. பெண் பிள்ளையாக இருந்தால் உயிரோடு விடுங்கிறான். இந்த மருத்துவச்சிகள் யாரு?
15வது வசனம். வாசி. அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்பிராள் பூவாள், இது பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசினார். ஏன்னா தான் கையை கொண்டே தான் கையில் கண்ணை குத்துறதுல பெரிய கை தேர்ந்தவன் யாரு? பார்வோன். இன்னைக்கு நம்மளே அப்படி இருப்போம், நம்ம கையை கொண்டே நம்ம கழிவு தேடுறவங்களாம் இருக்கான். எபிரேய மருத்துவச்சிகள். ஆனால் இவங்களுக்கு வாழ்ந்தது எந்த இடத்துல இருந்தாங்க? எகிப்தில். இவங்களுக்கு தெய்வத்தை பற்றி தெரியுமா? தெரியலாம், தெரியாமலும் இருந்திருக்கலாம் இல்லையா? மேபி இன்க்ளூட், மே நாட் பி. ஆனால் தெய்வ பயம் இருந்தது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அங்கே இருக்கு. ராஜாவின் கட்டளையை தள்ளிட்டாங்க. ராஜா சொன்னது அப்படியே செஞ்சல்ல. ராஜாவின் கட்டளைக்கு பயந்தது காரணம் என்ன? தேவனுக்கு பயந்து நடந்தார்கள். ஆனால் எபிரேயர்களோட தேவ பயம் இருந்திருந்தா வனாந்தரத்தில் ஏன் அழிக்கப்பட்டு போனாங்க? ஆனால் இந்த எபிரேய மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால அவர்கள் குடும்பங்கள் என்ன செய்ததான்? தழைத்தது. ஆனால் இந்த ஏலியின் குடும்பம் யாரு? தேவனுக்கு பயந்தவன். அது மட்டுமல்ல, ஆசாரியன். அவருடைய பிள்ளைகள் இருந்தது, அவனுக்கு ஒரு குடும்பம் இருந்தது. ஒப்பினி பினகாஸ் என்று பிள்ளைகளும் இருந்தார்கள். இந்த பிள்ளைகள் இருந்தும் ஆசாரிய பணியில் இருந்து அவனுக்கு அந்த ஆலயத்தில் தேவனுடைய வீட்டிலே பிறந்து தேவனுடைய வீட்டிலே வளர்ந்து தேவனுடைய காரியங்களை அறிந்தவர்கள். ஆனால் அந்த குடும்பத்துக்கு தான் என்ன சொல்கிறாரு? ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன்னு சாமுவேல்கிட்ட சொல்கிறார். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு திரும்ப வாங்க, அடிப்படை வசனத்துக்கு. ஏன்னா ஏலி குடும்பம் சாதாரண குடும்பம் இல்லை, ஆசாரிய குடும்பம். ஏன்னா இந்த குடும்பங்களில் 2 விதம் இருக்குது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 3:14 வாசிக்க கேட்போம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். நாம கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ள பரலோக குடும்பம், பூலோக குடும்பம் இப்படியெல்லாம் இருக்கு. ஆனால் நம்ம பரலோக குடும்பம்னு ஒன்று நீங்கள் நினச்சிடக்கூடாது. அங்கே போனோன்னா ஒரு செட்டில்மெண்ட் உண்டு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அங்கே அவர் ராஜாவாக இருப்பார், நாம் எப்படி இருப்போம்? ஜனங்களாக இருப்போம். அவர் மணவாளனாக இருப்பார், நாம் எப்படி இருப்போம்? மணவாட்டியாக இருப்போம். அவருடைய ஜனமாக இருப்போம், அவர் நமக்கு தேவனாக இருப்பார். எனக்கு அன்பானவர்களே, இந்த பூமியில் தான் குடும்பங்களுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நமக்கு அறிய வேண்டிய காரியத்தை அறிய வேண்டிய விதமாக அறியலை. ஏலி யாரு? ஆசாரியன். சாதாரண ஆள் கிடையாது, வயது முதிர்த்தவன், நல்ல முதிர்ந்தவன். அவனுக்கு 2 பிள்ளைகள் இருந்துச்சு. ஏன்னா வேத சட்டப்படி என்ன இருக்கணும்? வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 128ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. எல்லா வீட்லேயும் பிறந்த நாள், திருமண நாள், வீடு பால் காய்ச்ச நாள், எல்லாத்துக்கும் இந்த சங்கீதத்தை வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு பயப்படுறவனுக்கு என்ன இருந்திருக்கணும்? வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். முதல்ல தெரிஞ்சுக்கணும், பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை, அவன் கைகளின் பிரயாசத்தை தான் அவன் சாப்பிட வேண்டும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கணும். உன் மனைவி வீட்டோரங்களிலே கனி தரும் திராட்சை செடி போல இருப்பாங்க. உன் பிள்ளைகள் 1 2 5 10 எத்தனை பிள்ளை இருந்தாலும் உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறாய். அப்ப ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய குடும்பத்துக்கு சாபம் ஏனையா வருகிறது? எனக்கு அன்பானவர்களே, ஆதியில நடந்த திருமணம் ஒரு கூட்டம் கிடையாது, பெரிய அலங்கார மேடை கிடையாது, மேளம் கிடையாது, நாதஸ்வரம் கிடையாது. ஆண்டவர் இணைத்து வைத்து ஆரம்பித்த குடும்ப வாழ்க்கைங்க. ஏன் ஐயா இன்றைக்கு அந்த குடும்பங்களுக்குள்ள சந்தோஷம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை? தேவன் ஆரம்பிச்ச அந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தர் குற்றம் சாட்டுகிற அனுபவம் வந்துடுச்சே. 2 பேரும் சேர்ந்தான் இருந்தாங்க. ஆண்டவர் சொல்லிட்டு போனார், 2 பேருக்கு தான் ஒரு கட்டளை சொன்னார். எப்பா இதை தொடாதீங்க, பார்க்காதீங்க, இதை நினைக்க கூட செய்யாதீங்கன்னார். எதை சொன்னாரோ அதை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தபோது அவள் பறித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அங்கே ஒரு மனப்பாடு இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் வந்து கேட்கும்போது போய் ஒளிஞ்சுக்கிட்டான்.
அவன் சொன்னான், நீர் கொடுத்த ஸ்திரியானவள் எனக்கு இதை கொடுத்தாள். ஒய்ஃப் அப்பவே குற்றம் சாட்டுற அனுபவம் வந்துருச்சு. எனக்கு அன்பாளுடைய குடும்பத்துக்குள்ள இன்னைக்கு அன்பு குறையிற காரணம் இல்லை, தெய்வ பயம் இருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? இன்பத்தோட, சமாதானத்தோட, துதி பாட்டோட. கொர்நேலி வீட்டை பாருங்கள், அவருடைய குடும்பத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தில் பாருங்கள், இத்தாலியா பட்டாளத்திலே, இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய ஒரு 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். இருந்தான். சரி, அவன் தேவ பக்தியுள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தோடு இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தானங்களை செய்து வந்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவருடைய தானங்களும் தர்மங்களும் எங்க வரைக்கும் போச்சு? தேவனுடைய சமூகத்தில் நினைப்பூட்டுதலா இருந்துச்சு. நம்ம குடும்பத்தில் எது தேவனுக்கு நினைப்பூட்டுதலா இருக்க போது? என கண்மலை ஆண்டவருக்கு பயப்படுறவனுக்கு குறைய வரக்கூடாதே. வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நாம பாடுறோம்ல, செங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லை. செங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லை. ஆக குறையில்லை, குறையில்லை, ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லை. இப்படித்தானே பாடுற பையன் ஏலியின் குடும்பத்துக்கு ஒரு காரியத்தை செய்ய போகிறப்பா, அதை தொடங்க போகிறப்பா, முடிக்க போகிறப்பா 2 காதுகளில் தொனித்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாரு. என்னக்க தேவனுக்கு பயந்த குடும்பம் எப்படி இருக்கணும்? அவன் பிள்ளைகள் இருக்க வேண்டிய விதத்தில் இருந்தாங்களா? ஆனாலும் அவன் செய்த காரியம் என்ன? ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சாமுவேலை கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவருடைய காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டே இருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக பேரை சொல்றார். ஏலி யாரு? ஆசாரியன். அந்த குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அந்நாட்களிலே வரப்பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். காரணம் என்ன? 13ஆம் வசனத்தை முதல்ல பாருங்க. 3:13. ஒரே 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தான். முதலாவது காரணம் என்ன? தான் பிள்ளைகளை பற்றி தெரியாத கணவன் மனைவி இன்னைக்கு இருக்கதான். இன்னைக்கு ஒரு வீட்டில் போய் பிள்ளைகளை கேட்டலாம், எத்தனை படிக்கிற அவன்கிட்ட கேட்குறார். அப்பாவுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஃபீஸ் கட்டுறது யாரு? அப்பா தானே. பள்ளிக்கூடத்தில் கொண்டு விடணும்னு சொல்கிறது யாரு? அப்பா தான். ஆனால் ஒரு வீட்டுக்கு யாருக்கா வீட்டு போயிருந்தா, பையன் என்ன படிக்கிறான், டேய் என்னடா படிக்கிற, அவன் சொல்ல வேண்டியிருக்கு. எனக்கு அன்பானவர்களே, நாம் முதல்ல என்ன செய்யணும்? குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா கணவன் மனைவி முதல்ல ஒருமனப்பாடு வேணும். ஏன்னா கணவன் மனைவிங்கிறது மாம்சீகத்தில் நாம் நினைக்கிற மாதிரி இல்லை. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். அதனால தான் வேதம் சொல்லுது, தேவனுடைய நேமத்தின்படி இது நிமித்தம் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு புருஷனோடும், அதே சமயத்தில் மனைவியோடு புருஷனும் புருஷனோடு மனைவி இசைந்திருக்க வேண்டும் என்று என்ன செய்யுது வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இந்த குடும்பத்தில் தான் பிள்ளைகள் செய்கிற காரியம் என்ன அப்படிங்கிறத தெரிந்திருக்கா நமக்கு? இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளை படிக்கிறது என்னன்னே தெரியாது. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்களுக்கு எத்தனை குழந்தைன்னு கேட்டேன். 6 அப்படின்னா, இல்லை 7, சாரி 7ன்னார். அவருக்கு பிள்ளையே தெரிய மாட்டேங்குது. எனக்கு அன்பானே, ஒரு குடும்பத்தில் இருக்கிற எப்படி இருக்கணும்? கணவன் என்பவன் யார்? ஹீ இஸ் அ ப்ரமோட்டர், ஹீ இஸ் அ ப்ரொவைடர். ஆங்கிலத்தில் சொன்னால் தெரியாது. ப்ரொமோட்டர்னா எல்லா காரியத்திலையும் அவன் ப்ரொமோட் பண்ணுறான், அவன் தான் பாதுகாக்கிறவன்.
ப்ரொவைடர், எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவனாக இருக்கணும் புருஷன். ஏன்னா இதில் சொல்லும்போது, கல்யாணத்தில் சொல்லும்போது சொல்கிறோம், இந்த பெண்ணை மனைவியாக ஏற்றுக்கொண்டு எனக்கு கொடுக்குற எல்லாவற்றிலும் இவளுக்கு கொடுத்து வாழ்விலே தாழ்விலே சுகத்திலே துக்கத்திலே எல்லாத்திலையும் பங்கு கொடுப்பேங்கிறோம். எத்தனை பேர் சொன்னபடி, ஏன்னா சங்கீதக்காரன் சொல்ல ஆணையிட்டது தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருப்போம். எத்தனை புருஷன்மார் நிற்கிறீங்க, எத்தனை மனைவிமார் நிற்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஏலியின் குடும்பம் ஒரு சாதாரண குடும்பம் இல்லைங்க. ஆனால் அவனுக்கு ஏன் ஐயா அவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறேன், முடிக்க போகிறேன், தொடங்க போகிறேன், 2 காதலையும் கேட்டுக்கிட்டே இருக்கிற அளவுக்கு அவனுடைய காரியம் என்ன காரணம்? அவன் குமாரர் என்ன செய்யறாங்க? 13ஆம் வசனத்தை திரும்ப குமாரர் யாருக்கு? ஏலிக்கு 2 குமாரர் இருந்தாங்க. அவங்க பேர் என்னது? ஒப்னியும் பினகாசும். தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அறிந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் அடக்கல. முதல்ல பிள்ளைகளை ஐயா, பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் என்ன செய்ய நடத்தணும்? முதிர் வயதிலும் போதக வழி, அதாவது ஜீவவத போதக சிற்றைய ஜீவ வழி, அதை மறந்துடக்கூடாது. அநேக நேரத்தில் பிள்ளைகளுக்கு நாம் ஏதாவது சொல்லி கொடுக்கணும். உன் வீட்டில் உட்காந்துருக்கும் போது, நடந்துருக்கும் போதும், ஒரு சமயத்தில் ஒரு பெரிய வணக்கார வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த அம்மா சாப்பாடு பிள்ளைக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கும்போது ஆட்டோ வந்து பாம் 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 ஆரன் அடிக்குது. பையன் சொல்கிறான், மம்மி ஆட்டோ வந்துடுச்சு. ஆட்டோ வந்ததெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு சொல்ல வேண்டிய வசனம் என்ன சொல்லு. கேட்டிருக்கோமா? அடக்கிற பிள்ளைகளை அடக்கி வாழக்கல விட்டுட்டு அப்புறம் போல யாக்கோவை போல சுற்றி பார்க்க போனால் தீனாவை விட்டுட்டான். பின்னாடி வந்துட்டு சொல்கிறான், என் வாசனையவே கெடுத்து விட்டீங்களா. பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்கணும். என்ன பிள்ளைகளை கொடுக்கும்போது வளர்க்கிற விதத்தையே சொல்லி கொடுத்ததே இந்த வேதத்தில் பார்க்கிறோம். மனோவாவுக்கு பிள்ளையை கொடுத்தார் ஆண்டவர். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தை உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மனோவா குடும்பத்தில் அவன் மனைவி குழந்தை இல்லாதவங்க. ஆனால் அவங்களுக்கு தேவன் ஒரு குழந்தையை கொடுக்கிறதுக்கு அவங்களுக்கு தரிசனமாகிறார். வாசிக்க பாப்பா. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் சரி கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானும் சோராமுனானுமாகிய ஒரு மனுஷன் இருந்தான். சரி, அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள். அந்த மனைவி பேரை விட்டுட்டாங்க, பேருங்க எழுதல. அவருடைய மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் பொசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ எப்படி இருக்கணும்? முதல்ல தாய்க்கு சொல்லி கொடுத்தான். நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். சரி, அவன் தலையின் மேல் சவரகன். அந்த பிள்ளை எப்படி இருக்கணும்? சவரகனுடைய கத்தி படக்கூடாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கு என்று நசரேயனாய் இருப்பான். நசரேய விரதத்தை குறித்து நீங்கள் எண்ணாகமத்தில் மிக அழகா 6ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து படிக்கக்கூடும். நசரேய விரதம் என்றால் என்ன? ஏன்னா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். திருப்புக எண்ணாகமம். அது எண்ணாகமத்தில் நீங்கள் உட்காந்து டைம் இருக்கும்போது உட்காந்து படித்து பாருங்க. சகோதரனாவது சகோதரியாவது தகப்பனாவது தாயாவது செத்தா அங்கே கூட போகக்கூடாது, தீட்டுப்படக்கூடாது. அப்படிப்பட்ட அவன் விரத நாட்கள் என்ன ஆகி போயிடும்? வீணா போயிடும். அநேக நேரம் அது நமக்கு தெரியறது இல்லை. நசரேயனா இருப்பான். இயேசு நசரேயன் நாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நசரேயனா இயேசு நசரேய விரதமா வச்சிருந்தாரு. நாசரேத்து ஊரை சேர்ந்ததுனால யாரு என்ன சொல்றாங்க? நசரேயன் எனப்பட்டார். அவர் நசரேயன் கிடையாது. எனக்கு அன்பாருடைய நசரேயனா இருப்பான். அது மட்டும் இல்ல, அவன் இஸ்ரவேலை
பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாய் இருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும். அப்படியே புருஷன்கிட்ட உண்மைன்னு சொல்ற பெண்கள் இன்னைக்கு எத்தனை பேர் உண்டு? நடந்ததை கூட சொல்லுவாங்க, இல்லாட்டி குறைச்சு சொல்லுவாங்க. ஆனா அப்படியே சொல்ல திரும்ப அவன் வயல்வெளி இருக்கும்போது எங்களுக்கு சொல்லித்தரணும்னு கேட்டபோது மறுபடியும் அவர்களுக்கு தரிசனமாய் சொல்லி கொடுத்தோம். பிள்ளை இப்படித்தான் வளர்க்கணும், இப்படித்தான் நடத்தணும். அநேக நேரம் நமக்கு என்ன செய்யறதில்ல, தெரியறதில்ல. நேரம் ஓடி போயிடுச்சு. அநேக நேரம் நமக்கு அது தெரியாதனால தான் பிரச்சனையே. எனக்கு அன்பானுடைய அநேக நேரங்களில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. பிள்ளைகள் தேவன் தருகிற ஆசீர்வாதம். வேதம் சொல்லுது, கற்பத்தின் கனி கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம். அந்த பிள்ளை எப்படி இருக்கணும்? உலகத்தில் சொல்லுவான், இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனப்படும் சொல். ஏன்னா இவன் பெறுவதற்கு என்ன தவம் செய்திருக்கணும்? தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அறிந்திருந்தான். அப்போஸ்தலர் 17:30 படி அறியாமையில் காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். சரி, இவனுக்கு தெரியாதா? ஏலி யாரு? தகப்ப ஆசாரியன். பிள்ளைகள் யாரு? ஆசாரியனுடைய பிள்ளைகள். ஏன்னா அங்கே வேதமே சொல்லுது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அதுதான் பிரச்சனை. ஏலியின் குமாரர் ஆசாரியன் பிள்ளைகளா இருந்தா பரவாயில்ல. யாரா இருந்தாங்க? பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அடப்பா, எவ்வளவு பெரிய வேதனை! கர்த்தரை அறியலங்க. அவங்க சாபத்தை வர்றாங்க தெரியும். ஆனா ஏலி கூப்பிட்டு கண்டிக்க மாட்டார். அவர் கண்டிச்சா எப்படி கண்டிப்பார் தெரியுமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்க. என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமா இருக்கிறீர்களே. இவ்வளவுதான் தம்பி, வேண்டாம். அவன் சொல்லுவான், சரி வேண்டாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். பிள்ளைகளை பிறம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை ஆரம்பத்திலிருந்தே வளர்க்கலாம். அது அப்படித்தான் இருக்கும். 5ல் வளையாது 50ல் என்ன செய்யாது? வளையாது. ஏலிக்கு தெரியும் தன் பிள்ளைகள் நடக்கிற விதம் எப்படி, அவங்க செய்கிற காரியங்கள் எப்படி, எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவர்களை என்ன செய்யலை? அடக்கலை. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் அதுதான். பிள்ளைங்க செய்கிற காரியம் நமக்கு தெரியும். ஆனால் ஒருத்தர் சொல்கிறாரு, பிள்ளைய அதட்டியெல்லாம் பிரதர், ஆனால் அவன் சம்பளம் 70,000 வாங்கிட்டு இருக்கான், இப்போ என்னத்தை சொல்கிறது? இதுதான் பிரச்சனை. ஏன்னா சம்பளம் போயிருமே, பிள்ளைய அதட்ட முடியல, கேட்க முடியல. இன்னொரு அம்மா சொல்லுது, பொம்பளை பிள்ளைய அதட்டி வளர்க்கலாம் பிரதர். அவள் அப்படி போயிட்டான்னா நாங்கள் எங்களை யார் பார்க்குறது? ஏன்னா அவள் தான் இப்போ வேலைக்கு போய்கிட்டு இருக்கா. ஏன்னா அப்பா சொன்னால் சரி, உடனே பதில் சொல்லியிருக்க பிள்ளைய. உங்களுக்கு என்ன தெரியும்? உங்கள் காலம் வேற, எங்கள் காலம் வேற. காலங்கள் மாறும், ஆனால் கர்த்தர் மாறாதவர். காலங்கள் மாறி போகும் நிச்சயமா. ஆனால் தேவன் அன்றைக்கு இன்றைக்கும் அவர் நேற்றும் இன்று என்றும் மாறாதவர். அவர் அன்றைக்கு நீதிபதி தான், இன்றைக்கு நீதிபதி தான். அன்றைக்கு நியாயாதிபதி தான், இன்றைக்கு நியாயாதிபதி தான். அதனால தான் சொல்றார் கொரிந்து சபைக்கு, நம்மை நாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டால் நியாய தீர்ப்பு நமக்கு இல்லை. தேவனுடைய வீட்டில் இருந்தால் நியாய தீர்ப்பு தோங்கினா மற்றவனுக்கு லேட்டாக கிடைக்கும், ஆண்டவர் அறிஞ்சவனுக்கு உடனே கிடைக்கும். மறந்துடுறோம். இந்த ஏலியின் பிள்ளைகள் சாபத்தை வரப்பண்ணுகிறது அறிந்தும் அடக்காமல் போனது நிமித்தம் அந்த காரியம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. கேட்பதோடு விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதன் தேவைகள் சந்திக்கப்படும். ஏதோ ஃபாரின் பணம் இல்லை. இன்னைக்கு
தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடத்துறது நீங்கள்லாம் கொடுக்குற சின்ன சின்ன காணிக்கை தான். நான் எங்கே போய் என்ன எடுத்து வந்தேன்? நீங்கள்லாம் ஆண்டவர் மேலே வச்ச அன்புனால உங்களுடைய தேவையை ஒடுக்கி ஒரு டீயை குறைச்சி, ஒரு நேரம் சாப்பாட்டை குறைச்சி, ஒரு நேரம் பிள்ளைகள் செலவை குறைச்சி கொடுக்குற அந்த காணிக்கை தான். ஆண்டவர் உங்களை இன்னும் ஆசீர்வதிக்கணும். அது மட்டும் இல்லை, எங்களை ஆலயத்துக்காக ஜெபிங்க. எத்தனையோ கட்டுமான பணி இன்னும் செஞ்சு முடிக்கப்படலை. இவங்களை கூட்டிகிட்டு வர்றது கூட ஒவ்வொரு வாரமும் பார்வை இல்லாதவங்க. இவங்களை எப்படி வர சொல்லி நீங்களாக வந்துருங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு பகுதியிலேருந்து வராங்க. பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வேனை நிப்பாட்டி வரவங்களை கூட்டிகிட்டு வந்து அனுப்பிக்கிறோம். மாதம் அதுக்கே 20,000 ரூபா செலவாகும். ஒருத்தரையும் சாப்பிடாமல் அனுப்புறதில்லை. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு உணவு கொடுக்க, கண்ணீராங்களுக்கு கண்ணாய் பயன்படுகிற ஊன்றுகோல் கொடுக்க, ஏன் துணியே இல்லாத எத்தனை பேர், நல்ல துணி இல்லாமல் இருக்கிறவங்க இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கும் கர்த்தர் ஏவினால் நீங்கள் தாங்க. ஆனால் கட்டாயமில்லை, விசனமாய் அல்ல. எப்படி பிரதர்? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நாங்கள் கணக்கு வைக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு என்னிடத்தில் கேளுங்க, அதற்கான வழிமுறையை சொல்கிறேன், அதற்கான ரசீதை நீங்கள் பயன்படுத்துவதற்கு வழி உண்டு சொல்கிறேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நாளிலே குடும்பங்கள் சீர்கெட்டு போவதற்கு காரணம் என்ன? அநேக நேரங்களில் அதை நாங்கள் அறியறதில்லை சுவாமி. பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தை தகப்பனும் தாயும் புரிந்து கொண்டால் எத்தனை ஆசீர்வாதம். ஒருவேளை புருஷன் கண்டித்தா மனைவி சப்போர்ட் பண்ணுறதோ, மனைவி கண்டித்தா உடனே புருஷன் சப்போர்ட் பண்ணுறதோ இல்லாமல் இருவருக்கும் பிள்ளை என்பதை உணர்ந்து ஒருவர் விட்டு கொடுக்காம பிள்ளைகளை உருவாக்குவார்கள். ஆனால் எத்தனை ஆசீர்வாதமாயிருக்கும். அப்படிப்பட்ட உணர்வை ஒவ்வொருவருக்கும் தான். தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல தேர்வு எழுதி வரட்டும் சுவாமி. வயது முதிர்ந்தோருக்காய், வாலிப தம்பி தங்கையருக்காய், பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய், வயது முதிர்ந்து படுக்கையில் இருந்து கொண்டு ஐயோ என்னை பார்ப்பதற்கு ஒருவர் இல்லையே என்று கண்ணீர் வடிக்கிற தகப்பன் தாய்மார்களுக்காய், படித்து முடித்து வேலை இல்லையே என்று மனம் சோர்ந்திருக்கிற என் அன்பு வாலிப தம்பி தங்கையர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஏதோ ஒரு காரணத்தினாலே இருக்கிற வேலையிலிருந்து தள்ளப்பட்டு இனி நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி எதிர்காலத்தை நோக்கி காத்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி கொடுமையினால மருந்து மாத்திரை வைத்துக் கொண்டு என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமோ என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கண்ணீர் கவலைகளும் மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின்,
பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.